வணக்க மக்களே. இந்த வீடியோவில் நம்ம இந்த காகன் பேக்கேஜிங்கோட ஐபிஓ ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இந்த கம்பெனியை பற்றியான கொஞ்சம் சில டீட்டெயில்ஸையுமே பார்ப்போம். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறது மூலிமா ப்ராஃபிட் எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸும் பார்ப்போம். என்னோட ஐடியாவும் நான் வந்து இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த காகன்கிறது வந்து ஒரு பேக்கேஜிங் கம்பெனி. அதாவது இந்த பேக்கேஜ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் அதை பேக்கேஜிங் பண்ணுறதுக்காக ஒரு மெட்டீரியல் தேவைப்படும் இல்லையா, அதை மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வந்து இந்த காகன் பேக்கேஜிங் அப்படிங்கிற கம்பெனி. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பாலிபரபின், உபன் ஃபேப்ரிக், அந்த மாதிரி இதில் இந்த கொடுத்துருக்கல இந்த சில விஷயங்கள் இதெல்லாமே யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு கம்பெனி. நமக்கு எதுக்கு அந்த டீட்டெயிலாம், நமக்கு தேவை இது வந்து ஒரு பேக்கேஜிங் கம்பெனி. எல்லா இண்டஸ்ட்ரியும் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பேசிக் நீரை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. பேக்கேஜிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேக்கேஜிங்கான மெட்டீரியல்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதாவது அதுக்கு தேவையான பேக், அதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கான என்வலப், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணக்கூடியது, பல கெமிக்கல் இது யூஸ் பண்ணி. ஓகேவா, இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 21 கோடி. இதுதான் மிகப்பெரிய நெகட்டிவ். என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய கேபிட்டல் உள்ள ஒரு கம்பெனி இல்லை. ஒரு வெறும் 21 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து நமக்கு யோசிக்கும் போது ஒரு சின்ன கம்பெனி, ரொம்ப சின்ன கம்பெனியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இதோட பிஇ ரேஷியோ 7.74. இதுவும் அந்தளவுக்கு கிரேட்டான ஒரு பிஇ ரேஷியோ இல்லை. ஓகேவா, அதனால ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. பட் ஒரு ஐபிஓக்கு கான்ஃபிடண்ட்டாக அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கான பிஇ ரேஷியோ இல்லை. 7.74 அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது. அது மாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவும் 4.4. அதுவுமே நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய ஒரு கிரேட்டான ஒரு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இல்லை. ஸோ இந்த கம்பெனியில் நிறைய நெகட்டிவ் பார்த்துக்கிட்டு வரும். அதாவது இப்போ வர ஐபிஎஸ் எல்லாமே கிரேட்டரான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும்போது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இதிலெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. தென் இதோட பர்பஸ் எதுக்காகனா, ஆஸ் யூஷுவல் கார்பரேட் பர்பஸ், கேபிட்டலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுறதுனால தான் இந்த ஐபிஓவே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இது 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. 8ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ பார்த்து இது எல்லாமே நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ ஒரு லாட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,28,000. ஸோ நம்மள மாதிரி சின்ன டீட்டெயிலரால் பண்ண முடியாது. ஓகேவா, ஒரு 1.5 லட்ச ரூபா வச்சுருக்கவங்க, நிறைய வச்சுருக்கவங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஐபிஓ தான் இது. 1600 ஷேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு லாட் தான் வாங்க முடியும் ஒரு ரிட்டர்னால். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்குள்ளே கொஞ்சம் இன்டெப்த்தாக உள்ளே போகலாம். ஏன் இதுக்கு மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன்னா, சில நெகட்டிவ்ஸ் இருக்கிறதுனால நம்ம இது வரைக்கும் நிறைய நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்போம். பிஇ ரேஷியோ அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஓகே, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, கேபிட்டல் கம்மியாக இருக்குது, மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் போய் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக போனதுனால தான். இது வரைக்கும் இந்த கம்பெனி வந்து எந்த ஒரு டிவிடெண்டை பற்றியோ எதை பற்றியுமே இன்னும் வரைக்கும் டிக்ளேர் பண்ணலை. ஓகே, மேபி ஃப்யூச்சரில் ஒரு நல்ல டிவிடெண்ட் பாலிசியை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் டிவிடெண்டை பற்றி பெருசாக இந்த கம்பெனியில் எதுவுமே செய்யலை. ஸோ இதுவுமே ஒரு நெகட்டிவ் தான். ஓகேவா, தென் ஒரு ஆன் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 2021 2023 உள்ள அவங்களோட ப்ராஃபிட் எந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 2021 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இன்கம் வந்து டோட்டல் இன்கம் வந்து 12 கோடி வந்திருக்கு. அதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 0.0 crore அப்படிங்கிற 2021 இருந்திருக்கு. 2022 பார்த்தீங்கன்னா 15 கோடி இன்கம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி 0.2%, அதாவது 0.2 crore வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் அப்படியே 2023 வாங்க, இன்கம் பார்த்தீங்கன்னா, நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 17 கோடி அப்படின்னு இன்க்ரீவ் ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1 கோடி அப்படிங்கிற லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 மடங்கு அதிகமாகிருக்கு. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? என்னென்னு, கிட்டத்தட்ட 0.2 அப்படிங்கிற அந்த 0.2 crores 2028 இருந்தது. 2023 1 கோடி அப்படிங்கிற லெவலுக்கு இது வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மிகப்பெரிய பாசிட்டிவ் கைஸ். ஏன்னா
இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட நெட் இன்கம் பாருங்களேன், கிட்டத்தட்ட 12, 15, 17 இந்த ரேஞ்சில் இருந்தது. ஆனால் ப்ராஃபிட் வந்து வேற லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த கம்பெனி. பிகாஸ் ஆஃப் அந்த 1 கோடி வந்த அந்த ப்ராஃபிட்னால தான் இவங்க ஐபிஓக்குள்ளே வரலாங்கிற ஒரு டிசிஷனே எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கம்பெனியில் உள்ள ஒரு ப்ராஃபிட் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களால இந்த ஐபிஓக்குள்ளே வரணுங்கிற எண்ணமே வந்திருக்கும். ஸோ இது மிகப்பெரிய பாசிட்டிவ் கைஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு டெவலப்மெண்ட் 0.02 crore ப்ராஃபிட்டில் இருந்து அந்த இயரில் இருந்தவங்க 1 கோடி ப்ராஃபிட் அப்படிங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும். அதனால தான் ஐபிஓக்கு வந்திருக்காங்க. நான் சொன்ன அந்த கடைசியாக ஒரு பாயிண்ட் சொன்னேன் தெரியுமா? இதுக்காக தான் இதோட ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15லேருந்து இன்னைக்கு 70 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் நான் சொன்னேன் இல்லை, எல்லாருமே இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை தான் மெயினாக பார்ப்பாங்க. அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு லெவல் 80% ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இன்க்ரீஸ் ஆகி இருக்கும்போது அதனால தான் ஜிஎம்பியும் இந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 70 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. என்னதான் பிஇ ரேஷியோ அது அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏன் ஜிஎம்பி இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் தட் ஃபினான்ஷியல் இயரோட அந்த ரிப்போர்ட்னால தான். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நிறைய சில நெகட்டிவ்ஸ் பார்த்தோம், சில பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இதில் இப்போ நான் என்னோட டிசிஷன் நான் அப்ளை பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்ளை பண்ணலாமா வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு, ஒரு லார்ஜ் கேபிட்டல் வச்சுருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னா இன்னும் 2-3 நாள் டைம் இருக்குது. நீங்கள் ஒரு 1 டே பாருங்கள் ஜிஎம்பியோட வேல்யூ இதை விட இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை இதுலேயே மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத. ஸோ அதை வச்சு நீங்கள் டிசிஷன், இன்கேஸ் அது குறையுது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதை தவிர்க்கலாம். இன்கேஸ் அதே லெவலில் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஐடியாவை நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, பட் என்னோட பர்சன் 100% இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா என்னோடது இல்லை. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜிஎம்பி. அதோட உங்களோட ஃபினான்ஷியல் கேபிட்டலை பொறுத்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாமாங்கிற முடிவு எடுங்க. பட் என்னோட ஐடியா என்னென்னா, நான் பண்ண போகிறேன்னா இல்லையா அப்படின்னா, நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஓகே, அதாவது 1 டே வெயிட் பண்ணி ஜிஎம்பியோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுப்பேன். இன்கேஸ் ஜிஎம்பி அதிகமாச்சுன்னா நான் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவேன். நிறைய பேர் எனக்கு சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஐபிஓ அப்ளை பண்ணுறேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து என்ன கைஸ், இப்போ நிறைய ஐபிஓஸ் இப்போ எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரேஷியோ மெயின்டைன் பண்ணி ஒரு கேபிட்டல் வச்சு அப்படி வரதுனாலையும் நிறைய பேர் ஐபிஓ மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனாலையும் தான் அப்ளை பண்ணுறதுனால தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால் இதிலலாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் இது ரிஸ்கியான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% ரிஸ்க் இருக்குது தான் கைஸ். ஆனால் 70% ரிஸ்க் இல்லை, பட் 30% கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஜிஎம்பி வேல்யூ நல்லா இருக்கிறதுனால ஒரு 70% ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஐடியா. ஸோ இந்த வீடியோக்கு இந்த ஐபிஓக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.